கைஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸாக தான் போட்டுக்கணும், வெறும் ஷார்ட்ஸாக தான் வந்துச்சு. இனிமேல் தான் மொத வீடியோ இது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஐடியோட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஐடியாக்கிறதுலாம் இருக்கட்டும். சரி வாங்க, நம்ம மெயில் பாக்ஸில் வந்திருக்கு என்னது சரி வாங்க போவோமா. வந்தாச்சு, வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ளே போவோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சட்டை இதெல்லாம் கொஞ்சம் ஒர்த்து தாங்க. சட்டை பொறுத்தளவுக்கு நம்மகிட்ட ஒர்த்து வருமா அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். சட்டை கூட நல்லாயிருக்கும். அதில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் மிரள்றீங்களா இல்லையா மட்டும் பாருங்கள். கடைசி அது என்னான்னு காட்டுறேன் வாங்க. இந்த சட்டை இதெல்லாம் டவுன்லோடே பண்ணல, பாதி இதுக்கு மேலே இதெல்லாம் டவுன்லோடே பண்ணலன்னே இதை பார்த்தீங்கன்னா நீங்களாம் மிரண்டுருவீங்க. ஐயோ டவுன்லோட் பண்ணாமல் இருக்கே, ஐயோ அங்கே டவுன்லோட் ஆகுதுப்பா. ஐயோ டவுன்லோட் ஆகுது, டவுன்லோட் ஆகுதுப்பா டவுன்லோடு ஆகுது. நம்மளுக்கு கொஞ்சம் நெட்டு கிடைக்கல, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. ஆயிருப்பா தங்கக்குட்டி ஆயிரு, சங்கட்டப்படுத்தாமல் ஆகு. டவுன்லோடே ஆக மாட்டேங்குதே, வேகமாக டவுன்லோட் ஆகுப்பா டக்குன்னு. இந்த ஃபாஸ்ட் வந்துடுச்சு, ஃபாஸ்ட்டு மேலே ஃபாஸ்ட். அந்த பனியனை ஞாபகம் உள்ளதா? அடுத்து நம்மளோட பேண்ட்டு கலெக்ஷன் வந்தீங்கன்னா நம்மள்ட்ட பேண்ட்னா பிங்க் சாஸ் பேக்கில் இருந்துச்சு. பிடிஎஸ் பண்டல் அந்த டவுசரு, இப்போ இந்த பண்டல் இதெல்லாம் ஃபுல் பண்டலாகவே இருக்குது. அதெல்லாம் காட்டலாம் இன்னொரு வீடியோவில் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதில் காமிக்கவே உங்களுக்கு வேணும். நான் வந்து இதே 8 நிமிஷம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போட்டால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, எனக்கும் பிடிக்காது. கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த டவுசர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த இதான் ஃப்ரீயாக விட்டதுலாம் உங்கள்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் அடுத்து நம்ம சூட்டை வந்தீங்கன்னா இது இருக்குது. அப்போ இந்த இது ஃப்ரீயாக விட்டது. அடுத்து இந்த இது வந்து ஸ்டோரில் இருந்தது. அடுத்து இது வந்து ஃப்ரீயாக விட்டது, இதுவும் ஸ்டோரில் இருந்தது. இந்த இடம் சொன்னால் டோக்கனு விட்டது. இந்த இதெல்லாம் அதில் நான் பாதியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் போல். ஷூனா கொஞ்சம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஐயோ டவுன்லோட் பண்ணலையா. அப்புறமேல் வெனாம் ஷூ இருக்குது. அப்புறம் எல்லாம் ஃப்ரீயாக விட்ட ஷூ தான் உங்களுக்கே தெரியும். அடுத்து ஃபுல் செட்னால் நம்மகிட்ட இருக்குன்னா அந்த இது இப்போ விட்டு டூன் ஆண்டி. அடுத்து இந்த கிறிஸ்மஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் கலெக்ஷன் எல்லாம் தரமானதாக நம்மகிட்ட கொஞ்சம் அமௌண்ட் பூராமே நம்மகிட்ட மாதம் இருக்கும். இந்த சேர் அமௌண்ட்டு இதெல்லாம் ஓல்டு. அப்புறம் இந்த வெக்டார் அமௌண்ட்டு. அடுத்து இந்த அமௌண்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச அமௌண்ட்டு. இதில் ரொம்ப பிடிச்ச அமௌண்ட்னா இதுதான். அடுத்து இந்த பேண்ட் அமௌண்ட்டு. அடுத்து இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டது. அடுத்து இந்த அமௌண்ட்டு சுவிட்சிங் ஸ்டெப்ஸு. அடுத்து இந்த அமௌண்ட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட் வின் மீ இந்த அமௌண்ட்டு. அடுத்து டேஞ்சர் கேமு இது. அப்போ இது ஹீரோக்கு போனால் இதெல்லாம் அவ்வளோ இது இல்லை. அப்போ இது கோல்டு ராயலில் விட்டது. அடுத்து இந்த அமௌண்ட்டு. அடுத்து கண்ட்ராக்டர் அமௌண்ட்டு. அடுத்து இந்த அமௌண்ட்லாம் டவுன்லோடே எனக்கு இந்த அமௌண்ட்லாம் பிடிக்காது, ஆனால் இது எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த அமௌண்ட்டு பிடிக்கும். இந்த அமௌண்ட்டு அவ்வளோ எனக்கு பிடிக்காது. இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த அமௌண்ட்டை பார்த்தாலே. அப்புறம் இந்த அமௌண்ட்டு கைத்தட்டு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்லாம் எலக்ட்ராஸில் வந்தது. அப்புறம் இந்த அமௌண்ட்லாம் இந்த கீழே இருக்க அமௌண்ட்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்மளோடது வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்மகிட்ட. அது நான் முக்கியமாக ஒன்று காமிச்சு நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்தா தெரியும். இதுதான் அடிக்கடி வருது, இந்த கோல்டு புக்கு. இது அடுத்து இது வந்து ஃப்ரீயாக விட்டது. அடுத்து இந்த ஸ்கைலைக்கெலாம் எதுவுமே இல்லை. அந்த இதெல்லாம் என்கிட்ட அவ்வளோவா பெரிய ஐடியா இல்லைங்க, சாதாரணமான ஐடியா தான் அது. இப்போ இது கலெக்ஷன்னா பேக்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். இல்லை கொஞ்சம் எல்லாமே நல்லாதான் இருக்கும், எதுவுமே டவுன்லோட் பண்ணிக்க மாட்டேன். இந்த இதெல்லாம் எனக்கு 1 பஞ்ச் மேனு இதெல்லாம் நான் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டேன். இதில் பேராசூட்லாம் நான் வச்சுருந்தேன். நான் ஒன்று எக்யூப் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் விளாட்றதுனால அவங்க பாட்டுக்கு எக்யூப் பண்ணி வச்சுட்றாங்க. அதனால தான் அப்போ எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து நம்மளோட கோப்ரா பேராசூட் இருக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த இது ஆனால் அந்த யூஸே பண்ண மாட்டேன், நோ யூஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரா ஸ்கேட்டிலரு இது எனக்கு பிடிக்கும், இது நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பிடிஎஸ் வெஹிக்கிளு. அடுத்து இந்த வெஹிக்கிள் இந்த இதெல்லாம் இது பைக் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து மான்ஸ்டர் ட்ரக்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்சோன்னா இதுதான். இப்போது இந்த மான்ஸ்டர் ட்ரக் கொஞ்சம் நல்லா ஓடும். இப்போ இதெல்லாம் நான் ஓட்டவே மாட்டேன், கார்லாம் எடுக்க மாட்டேன். ஆட்டோ நான் யூஸே பண்ண மாட்டேன், எமௌண்ட்டுக்கு ஏற்றி போகிறது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது முன்னாடி வைக்கிறது. அப்போவுமே நம்மகிட்ட பேனர் தாங்க அச்சு தூக்குறோம். நாங்கள் பேனர் தரமாக இருக்குங்க நம்மகிட்ட எல்லாம் பேனர்லாம் அப்படின்றது கொஞ்சம் இருக்குன்னே சொல்லணும். ஆனால் நம்மகிட்ட நிறையா பேனர் இருக்குங்க, நிறையா பேனர் தரமான பேனர் இருக்குது. எலைட் பாஸ்லாம் எத்தனையோ எலைட் பாஸ் பேனர்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு இது பிடிக்கும். நான் அதிகமாக வைக்கிறேன்னா இதுதான், இந்த இதை வச்சு விளாடுவேன். அடுத்தது நான் அது வச்சுருந்தேன் இந்த மேலே இருக்குது. அடுத்து இதுவும் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் அவ்வளோவா உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை, எல்லாம் கொஞ்சம் இல்லைனா மாட்டேன். அதனால தான் அவ்வளோதான். இந்த நம்ம டோக்கன்லாம் ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட, அவ்வளோதான்.
சரி கன் கலெக்ஷன் வந்தால் கன் கலெக்ஷன் தான் அந்த இங்கு பட்டில் இருக்குது. இங்கு பட்டை சூப்பராக அடிக்கும். இந்த நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி தண்டர் ஏக்கியெல்லாம் தரமாக அடிக்கும். இந்த ஸ்கார் கொஞ்சம் அளவு அடிக்கும். அடுத்து இந்த க்ரோஸா தாங்க, க்ரோஸானாலே நம்ம அந்த மாதிரி இந்த க்ரோஸ் அடிக்கும். சூப்பராக அடிக்கும். இந்த ஃபேமஸ்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். எக்ஸாமேட்டுக்கு நான் வந்து இந்த ஸ்கின் இது வந்து அக்யூரேட் ரேஞ்சு கம்மியாக இருக்கனால யூஸ் பண்ணாமல் இதே யூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்தங்கெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேங்க. நோ யூஸ். இந்த இது நோ யூஸ். ஆக்லாம் நான் விளையாடவே மாட்டேன். அடுத்து நம்ம பர்ஃபோலோ எனக்கு பிடிச்ச கண்ணாலே பர்ஃபோலோ தாங்க லாங் ரேஞ்ச் தான். இது சூப்பராக அடிக்கும் பர்ஃபோலோ. அடுத்தது தான் இதுக்கு ஒரே ஸ்கின் தான் இருக்குது. அடுத்து கிங்ஃபிஷருக்குலாம் நம்மகிட்ட ஸ்கின்னே இல்லை. அடுத்து இந்த இது எல்லாம் நான் யூஸே அவ்வளோவா பண்ணுறது இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன்லாம். அடுத்து எஸ்கேஎஸ்னால் எனக்கு பிடிச்ச கண்ணால் எஸ்கேஎஸில் டம்மு டும்முன்னு பிரிச்சு எரியும். அடுத்து எஸ்விடி உங்களுக்கே தெரியும் நான் எஸ்விடியில் எப்படி அடிப்பேன். நான் டம்மு டும்முன்னு உட்பேக்கர்னு இந்த உட்பேக்கர் நல்லாவே அடிக்கும். நான் பிடிக்காத கண்ணு எடுக்காத கண்ணா எஸ்கேஎஸ் தாங்க. இதெல்லாம் நான் அடிக்கவே மாட்டேன். எதுக்கு அடிக்கிறேன்னே தெரியல. மாற்றி சொல்லிட்டேன். இந்த கண்ணெலாம் இருந்தாலும் அந்த கண்ணெலாம் தொடக்கூட மாட்டேன். இந்த கண்ணு ஃப்ரீயாக கொடுத்தாலும் நல்லா எடுக்க மாட்டேன் இருக்கலாம். அடுத்து யூஎம்பிங்க, அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமே. யார் அடி பிரிச்சுமே இவன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கு. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இந்த யூஎம்பி தரமாக அடிங்க. இந்த இது வந்து சப்மிஷன்லேயே ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அதை வந்து தட்டி சூப்பராக அடிக்கும் இந்த யூஎம்பி. அதே ரோஸ் யூஎம்பி பயலுவோடா நாங்களே ரோஸ் யூஎம்பினாலே நாங்களே. அடுத்து இந்த எம்பி சைடு டபுள் டேமேஜ் எதுவும் நல்லா அடிக்கும். கொஞ்சம் நல்லா அடிக்கும். இதை நல்லா அடிக்கும். அது கொஞ்சம் இது இருக்கும். MP5னா இந்த ஸ்கின்னு பாட்டு ஸ்கின்னு பூராமே பாட்டு ஸ்கின்னு. அடுத்து இந்த P90 சாம்சன்லாம் சூப்பராக அடிக்கும். இந்த வீடியோ பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். வீடியோனா பார்த்துவாங்க. பைசனும் இது ஃப்ரீயாக விட்டது, இதுவும் ஃப்ரீயாக விட்டது தான். அப்புறம் வந்து நம்ம ஷார்ட் கன்னாலே நம்ம இந்த மாதிரி ஒரே எவ்வளோனாலும் தரமான M10 இப்போ தான் எடுத்தேன். M10 3 லெவலில் போட்டேன். அடுத்த நெருப்பு M10 இருக்குது. எடுத்து என்னென்னா டபுள் பேக்லாம் நம்ம ஸ்கின்னெல்லாம் ஆனாலும் அடி கிளிப்பேன் டபுள் பேக்கில். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. திருப்பதி சொல்லிட்டு என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கண்டு நல்லா அடிக்கணும். ஏடெல்லாம் நான் தொட்டு கூட போக மாட்டேங்குது. எனக்கு வராத கண்ணு, அடிக்க தெரியாத கண்ணா ஏடெல் இருந்தேன். அடுத்து இந்த கண்ணு எனக்கு அடிக்க தெரியாது. ஏடெலும் ஸ்னைப்பர் வகையே எனக்கு அதை அடிக்கவே தெரியாது. அதே எனக்கு இதே அடிக்க வராதுன்னே சொல்லணும். அடுத்து முக்கியமான ஒன்று நம்மளோட கில்டுங்கிறேன் பாருங்கள். நம்மளோட ஐடி இதுதான் நம்ம ஐடி யூஐடி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுத்து என்னோடய ரூம் மேட்ச் வரும்னு நினைக்கிறவங்க கூட வாங்க, நான் யாரையுமே வரக்கூடாது. அப்புறம் நம்மளோட ஐடிங்க இதுதான் நம்மளோட ஐடி பேனரு எல்லாமே. இந்த கில்டு அந்த கில்டுனா நம்மளுக்கு பிடிச்ச கில்டு. என்னோட முதல்ல யூஸ் பண்ண கில்டு இதுதான் என்னோடய கில்டு. இதனாலே நான் ஃப்ரீ ஃபயரே விளாட்றேன்னு இந்த கில்டுக்காக. அடுத்து இந்த எமௌண்ட்டை நான் எடுக்கணும்னு ஆசை கன்ஃபார்ம் எடுத்துட்டு கொஞ்சம் அடிச்சிருக்கேன். இன்னும் எஃபர்ட்லி போட்டு அது எடுத்து தெரியும். சீசன் எஃபர்ட் தானே, இது எனக்கு தெரியும். TMPD எனக்கு சூப்பராக இருக்குது. இந்த இது எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு சூப்பராக இருக்குது. இதை நான் எடுக்க பார்ப்பேன். வீட்டுக்கு வாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே காய்ஸ், தான் பேசி முடிச்சாச்சு. டாட்டா பை காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு.